முதல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம இந்த வாரம் ஏப்ரல் 4ஆம் தேதி டைரக்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஷாஷி கான் டைரக்ட் பண்ணி மாதவன், நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மின் இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரம் நடித்து வெளியே இருக்கிற டெஸ்ட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா அண்ட் மேடி ரெண்டு பேர்த்துக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லாமல் இருக்குது. இன்னொரு பக்கம் மேடி வந்துட்டு அவர் எப்படியாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காருங்க. தண்ணியை வச்சுட்டு அவர் வந்து பெட்ரோல் எப்படியாவது கொண்டுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கிறாரு. இந்த ப்ராஜெக்டும் இவங்களுக்கு குழந்தை பிறந்ததா இல்லையா அப்படின்ற ஒரு கதை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சித்தார்த்துடைய கிரிக்கெட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. வெறும் நீராவி மட்டும்தான், ஜீரோ பொல்யூஷன். 3 வருஷத்துல நம்ம ஸ்டேட்டோட இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல மீரா ஜாஸ்மினோட கேரக்டரை ஃப்ளாட்டாக கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய கேரக்டரை இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து எழுதி யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இது போக ரெண்டாவதாக சொல்லக்கூடியது படத்துடைய ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இதுதான்ப்பா கதையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃப் ட்ராவல் ஆகுது. ஒரு கேரக்டர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டரு தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கேரக்டரை நம்ம அக்செப்ட் பண்ணாத அளவுக்கு தான் இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப் வந்து கொண்டு போயிருந்தாங்க. த்ரில்லராக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஷாஷிகாந்த் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. பட் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு த்ரில்லிங் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகாத மாதிரி தான் இருந்தது. இது போக இந்த படத்தில் என்னப்பா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, மாதவனன் நம்ம நயன்தாரா அவங்க ரெண்டு பேர்த்துடைய கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆயிருந்தது. அவங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடியதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னாகவும் வந்து ஒரு சில இடங்கள்ல இருக்கும். காளி வெங்கட்டும் மாதவன் ரெண்டு பேரும் பண்ணுறக்கூடிய செயலும் வந்து ஃபன்னாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு பார்க்கும்போது அவருடைய ப்ராஜெக்ட் எப்படிப்பா பண்ண போகிறாரு, இவங்களுக்கு குழந்தை பிறக்குமா இல்லையா, அடுத்தது வந்துட்டு கிரிக்கெட்டில் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சித்தார்த், அவர் ஃபேமஸான ஒரு கிரிக்கெட் பிளேயராக வந்து இருக்கிறாரு. ஸோ இப்படியான கதையில என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் வந்து சொதப்பிட்டாங்க. அன்னைக்கு தான் டெஸ்ட் மேட்ச் முடியுது. மற்றபடி இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, படத்தோட கதைக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பாடலுமே ஓகே, கேட்குற அளவுக்கு வந்து நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஓகேவான வாட்சபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணுன்னே இருக்கவங்க இந்த படத்தை தாராளமாக பாருங்கள்.